ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு சூப்பரான சைனீஸ் அட்வென்ச்சர் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுவும் இந்த அட்வென்ச்சர் படத்தில் லைட்டாக ஃபேண்டசி, அதுக்கப்புறம் ஹாரர் எலிமெண்ட், கூடவே ஜாம்பிலாம் இருந்தால் எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும் இல்லையா? ஸோ ஆன்லைனர் பார்த்தலாமா? சைனாவில் இந்த கைவிடப்பட்ட அரண்மனைகள், கோவில்கள் அப்படின்னு அதுக்குள்ளே இருக்கிற ராஜாவுடைய கல்லறைகளை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற தங்கம், வைரம், வைடூரியம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுக்கிற ஒரு ராபர் கூட்டம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தெரியாதனமா ஒரு பணக்கார ராஜாவுடைய கல்லறையை திருடணுன்றதுக்காக ஒரு இடத்துக்குள்ள வந்து வசமா மாட்டிக்கிறாங்க. அதாவது அந்த கல்லறையை கண்டுபிடிக்கணும்னா ஏகப்பட்ட ட்ராப்ஸ் எல்லாம் தாண்டி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி அங்க என்னென்ன ட்ராப்ஸ் இருந்துச்சு, ஸோ அந்த ஆபத்துல இருந்தெல்லாம் எப்படி தப்பிச்சாங்க, கடைசியில் அந்த ராஜாவுடைய கல்லறையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பரா எடுத்த கதை தான் 2023 ரிலீஸ் ஆன தி வாம் வேலி. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிரெக்னென்ட் லேடி அவளுடைய அம்மா வந்து தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஏன்னா அந்த பொண்ணுடைய வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு யார் அப்பான்றது தெரியல. ஸோ அந்த பொண்ணும் இவ்வளோ நாள் பிரெக்னென்ட் ஆகிருக்கிறதே மறைச்சிட்டா போல. ஆனால் இப்போ வயிறு பெருசாக ஆக அந்த பொண்ணுடைய அம்மா அதை கண்டுபிடிச்சு அந்த குழந்தை வேணாம், அதை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு சூனியக்காரி கிட்ட வந்து இந்த பிரெக்னென்ட் லேடியை ஒப்படைச்சிட்டு அதுக்கான காசையும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டுறாங்க. ஸோ இந்த இடத்த பார்க்கறதுக்கே ரொம்பவே பயங்கரமாக ஆக்ரோஷம் நிறைஞ்ச இடமா இருக்குது இல்லையா? ஸோ இந்த சூனியக்காரிக்கு இதே வேலை தான் போல. இந்த மாதிரி காசை கொடுத்து பிரெக்னன்ட் லேடி கிட்ட இருக்கிற குழந்தையெல்லாம் பறிச்சு ஏதோ வித்தியாசமான சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி கடவுளுக்குன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறா போல. அடுத்தது அந்த பிரெக்னன்ட் லேடியை வலுக்கட்டாயமா இழுத்து அவளை படுக்க வச்சு இப்போ அவளுக்கு டெலிவரி பண்ணி குழந்தை எடுக்கிறதுக்காக கத்தி எடுக்கிறா. இதை பார்த்து அந்த பிரெக்னன்ட் லேடியும் என் குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு அலற ஆரம்பிக்க. ஆனா அதெல்லாம் காதுல அவங்க அதை காட்டு மிராண்டி மாதிரி சூனியக்காரி கதற பிரெக்னன்ட் லேடிக்கு டெலிவரி பார்த்து குழந்தை எடுத்து இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்னு அங்க இருக்கிற பானையில போட்டு வைக்கிறான். அப்படி வைக்கும்போது தான் சைடில் காமிக்கிறாங்க இதே மாதிரி நிறைய பானை வந்து அங்கே அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணியிருப்பா போல. அடுத்தது பானைக்குள்ள குழந்தைய போட்டுட்டு சூனியக்காரி ரொம்பவே பந்தாவா வந்துட்டு இருக்கும்போது அவளுடைய காலில் வேகமாக காத்து வர்ற மாதிரியான ஃபீல் ஆகுது. அவளுடைய ஆட்கள் கிட்ட உடனே குழியை தோண்டி பிரெக்னன்ட் லேடியை புதைங்க அப்படின்னும் போது அவனுங்களும் குழியை தோண்டிட்டு இருக்காங்க. இன்னொருத்த என்ன பண்றானா, பிரெக்னன்ட் லேடியோடைய கண்ணை க்ளோஸ் பண்ணி விட ஒரு செகண்ட்ல திரும்பவும் கண்ணு வந்து ஓப்பன் ஆகுது. இவன் வந்து இதை பார்த்து பயப்பட்டுறான். அதுக்குள்ள ஒரு ஆள் வந்து ஐயோ அம்மான்ற மாதிரி அலற ஆரம்பிக்கிறான். இங்க என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா அவனுடைய ஷேடோல ஒரு குழந்தை அவனுடைய மூஞ்ச பிச்சு கொடூரமா பிடுங்கி கதகளிலாம் ஆடுது. அது அங்க இருந்த எல்லா ஆட்களையுமே இந்த சூனியக்காரியையுமே விடாம அப்படியே பிச்சு பிச்சு போட்டுருது. இப்ப மெதுவா பிரெக்னன்ட் லேடி இருக்கிற இடத்துக்கு வந்து ஊர்ந்து திரும்பவும் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள போகுது. அதாவது இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, அந்த குழந்தையோடைய ஆன்மா தான் இதுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அந்த பிரெக்னன்ட் லேடியும் பாத்தீங்கன்னா அலற மாதிரி காமிக்க பின்னாடி இருக்கிற ஒரு சிம்பிளையும் காட்டுறாங்க. அப்படியே அந்த சிம்பிளை க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு இருக்கிற அடுத்தது நம்ம ஹீரோடைய டீமை தான் காட்டுறாங்க. ஸோ இது யாருன்னு பார்த்தா ஸோ இவன் தான் ஹீரோ, அதுக்கப்புறம் இவங்க தான் ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா, கிங் சியான் அப்படின்னு ஒரு ராஜாவுடைய கல்லறைக்கு போய் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மியூட்டன்டான ஸ்டோன் எடுக்கிறதுக்காக தான் போகிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோடைய டீம் வந்து ஒரு கல்லறை திருடர்கள். அதாவது இந்த கல்லறைலாம் போயிட்டு அங்கே இந்த விலை மதிப்பு இல்லாத பொருட்கள், வித்தியாசமான பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு மியூட்டன் பெட்ன்ற மாதிரி ஒரு பெல்லும் தேவைப்படும். அதுக்காக தான் எல்லா கல்லறையும் தேடி போகிறாங்க. ஸோ இப்போ கிங் சியான் என்ற மாதிரி ஒரு ராஜாவுடைய கல்லறைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு வழியாக அந்த இடத்துக்கு ரீச் ஆக அப்போ தான் ஹீரோடைய ஃப்ரெண்டு இந்த லியோ வந்து கரெக்டாக ஸ்டார்டிங் சீனில் ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு நடந்த அந்த ஸ்பாட்டுக்கிட்ட வரவும் உடனே அவங்க கிட்ட இருந்த டாய்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று எடுத்து போட்டுட்டு இங்கே நிறைய குழந்தையோடைய ஆன்மாவை சூனியக்காரி கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருந்தா அப்படின்னு எனக்கு நிறைய கதை சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு மாமா நிறைய டாய்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன், அதனால நீங்கள் மாமாவை எதுவும் பண்ணிடக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போகிறான். ஆக்சுவலாக இவனுக்கும் அந்த கதையை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் போல. அதான் ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்படி இந்த லியோ பண்ணுறதை பார்த்து அந்த வேங் என்ன சொல்கிறான்னா, அதான் இவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு எங்க கூட வந்த அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு லியோவும் அதான் ஹீரோ இருக்கான்ல, அவன் என்ன சேஃபா பார்த்துப்பான், அவனை நம்பி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், அப்புறம் உன்னை நம்பியா வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரா அந்த கிங் சியானுடைய கல்லறையை தேடி போறாங்க. அதாவது அந்த கிங் சியான்ன்ற கல்லறை இந்த இடத்துக்கு கீழே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய புதிர்கள்லாம் இருக்கும், அதையும் தாண்டி தான் அவங்க போய் அதை எடுக்க முடியும். ஸோ அங்கே போறதுக்காக அங்கே இருக்கிற ஸ்டாச்சுக்கு கீழே இருக்கிற லாக்கை எல்லாரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய குகை மாதிரி ஒன்று தெரியுது. ஸோ எல்லாருமே அதுக்குள்ளே போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட அமானுஷமான சத்தம்லாம் வருது. ஸோ எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது லியோ அங்கே இருக்கிற ஸ்டாச்சுவை பார்த்து இதுதான் கிங் சியானுடைய கல்லறையா அப்படின்னு அதுக்குள்ளே போய் அந்த பெட் இருக்கான்ற மாதிரி எட்டி பார்க்குறான். அதான் அந்த மியூட்டன் பெட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து நம்ம ஹீரோவுக்கு தேவைப்படும். ஏன்னா அவன் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து சபிக்கப்பட்டிருக்கிறான். அந்த மணி மட்டும் இருந்துச்சுன்னா அவன் வந்து அதுல இருந்து தப்பிச்சிடலாம். பட் அங்கே அப்படி எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. இதை பார்த்த லியோ வந்து நமக்கு முன்னாடி யாரோ வந்து அந்த பெட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோ வந்து அப்படிலாம் இல்லை, நீ நினைக்கிற
மாதிரி இது கிங் ஜியானுடைய சவப்பட்டியா இருக்காது, அது இன்னமும் சேஃபா இருக்கும் அப்படின்னும் போது அங்க நிறைய குழந்தைங்களுடைய சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. எல்லாருமே அங்க வந்து லைட்டா பயந்துட்டாங்க. அதனால ஒரே இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க. எல்லார் முகத்திலயும் பயம் வந்து அப்படியே பாந்தாட்டிட்டு இருக்க. அப்போ சடனா லியோவுடைய கையை ஒரு சின்ன பையன் பேய் வந்து பிடிக்குது. அதை ஃபீல் பண்ணவும் லியோ வந்து அம்மா பேய், பேய் சைத்தானே பின்னாடி போ அப்படின்ற மாதிரி அலறி அவனுடைய கையை பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. பட் அவனுடைய கையில ஏதோ ஒரு பவர் மாதிரி இருக்கிறத பார்த்ததுமே பேய் தான் அவனுடைய கையை பிடிச்சிட்டு போயிருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல மயங்கிட்டான். அப்பதான் ஹீரோயினும் லியோ இருந்த இடத்துல ஏதோ பவுடர் மாதிரி கீழே கிடக்கிறத பார்த்து கண்டிப்பா இங்க ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னும் போது அதுக்கு வேங்க வந்துட்டு இது பேயா இருந்தா எதுக்கு பவுடரை மட்டும் விட்டுட்டு போகணும், எதுவும் பவுடர் ஆட்ல நடிக்க உன்னை கூப்பிட்டுதான் நம்ம அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ அங்க இருக்கிற மெக்கானிசத்தை பார்த்து இதுதான் ஓப்பன் பண்றதுக்கான வழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஹேண்டில் எத்திட்டு இப்போ ஹீரோ ஹீரோயின் வேங் 3 பேரும் சேர்ந்து சவுப்பட்டி ஓப்பன் பண்றதுனால அது ஆன்மாவை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் போல. ஸோ எங்களை மன்னிச்சிருங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டா நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா என்னுடைய சாபத்துக்கு உங்களுடைய மியூச்சன் பெட் வந்து தேவைப்படுதுன்ற மாதிரி கிங் ஜியானுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரியே பேசிட்டு இப்போ ஓப்பன் பண்றாங்க. அப்படி ஓப்பன் பண்ணதுமே கிங் ஜியான் சவுப்பட்டி மேலே வருது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா கிங் ஜியானுடைய சவுப்பட்டி தகன்னு தங்க கட்டி மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்த லியோவும் வாழ்ந்தா ராஜாவும் வாழணும்டா, வாழ்ந்தாலும் செத்தாலும் என்ன ஒரு கெத்துடா அப்படின்னு சொல்ல அதுக்கு வேங் இருந்துக்கிட்டு நீ செத்ததுக்கு அப்புறம் உனக்கு நானும் ஒரு பெரிய கலரை கட்டுறேன் சரியா அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணவும் அதுல கிங்கோடைய போனை காணும். இதை பார்த்த லியோ வந்து உள்ள இருக்குமோ என்னமோ அப்படின்னு கையை விட்டு எடுத்து பார்க்கவும் இதை பார்த்து ஹீரோ எதுவும் கை வச்சிட்டு இருக்காத, இதுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அவங்க இருக்கிற இடம் அப்படியே சேக்காகி அந்த சவுப்பட்டியை சுத்தி இருந்த எல்லா இடமும் கீழே நொறுங்கி விழுது. அதனால எல்லாருமே தடுமாறி சவுப்பட்டியில தொங்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் காணாதுன்னு இப்போ இவங்க தொங்கிட்டு இருக்கிற இடத்துல கம்பியும் சராமரியா சருன்னு நாலா பக்கத்துல இருந்து வருது. ஸோ ஹீரோயினும் அந்த கம்பியில சிக்காம எப்படியும் நகர்ந்து போயிடுறா. ஸோ எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம லியோ மட்டும் கம்பிக்கு கீழே மாட்டிக்கிறான். அதுவும் நம்ம ஹீரோ தான் ஒரு ரோப்பை விட்டுருப்பான். அந்த ரோப்பை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கேன், பயந்துட்டு இருக்கிறான். டே ஹீரோ எப்படியாவது என்ன காப்பாத்து, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது அப்படின்னு கதற ஆரம்பிக்க. ஸோ மரண பயத்துல கத்திட்டு இருக்க. உடனே இந்த வேங் ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான்னா அவன்கிட்ட இருக்கிற வெப்பனை வச்சு கம்பியை உடைச்சு பார்க்கறான். அது கிங்குக்காக ரெடி பண்ண சவுப்பட்டின்றதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது, அவனால உடைக்கவே முடியல. கீழே லியோ வந்து வசமா மாட்டிக்கிட்டான். உடனே ஹீரோ இருந்துகிட்டு இது வேலைக்காகாது, பக்கத்துல ஒரு மெக்கானிசம் இருக்குது, அங்க போய் சரியான இதை சூஸ் பண்ணாதான் இது திறக்கும் போல அப்படின்னு அவனுடைய கயிறை அந்த ஃப்ரெண்டு கரண்ட் கொடுத்துட்டு தொங்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து அந்த மெக்கானிசம் இருக்கிற இடத்துக்கு வந்து அதை பார்த்து எப்படியாவது ரொட்டேட் பண்ணலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ அந்த லாக் வந்து கிங்குக்காக ரெடி பண்ண டைகர் லாக் மாதிரி. ஸோ இதை 3 தடவைக்கு மேலே தப்பாக யூஸ் பண்ண முடியாது, அதுக்குள்ளே கரெக்டாக போட்டு முடிக்கணும். பட் ரைட்டா லெஃப்டான்னு தெரியாமல் ஒரு பக்கம் திருப்பி விட அந்த இடமே ஃபுல்லுமே ஃபயர் வர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து தப்பாக திருப்பிட்டான். இதில் இந்த லியோ வர ஆல்ரெடி அவனே ரோப்பை பிடிக்க முடியாமல் தொங்கிட்டு இருந்தான் இல்லையா, இதில் ஃபயர் வேற வந்ததுனால அவனால் இன்னுமே ஹீட் ஆக்கி அவனால் சுத்தமாக முடியலை. அதனால ஹீரோவை பார்த்து லியோ நான் உன்னை நம்பி தான் இந்த இடத்துக்கு வந்தேன், என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னும் போது ஹீரோவும் கண்டிப்பாக நான் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி திரும்ப மெஷினை வந்து ரொட்டேட் பண்ண இந்த வாட்டியும் சொதப்பலாக்கி ஃபயர் இன்னுமே நிறைய ஆகுது. இதை பார்த்து லியோ இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சேஃபாக எப்படியாவது வீட்டுக்கு போயிடுங்கன்ற மாதிரி ரோப்பை விட்டுறான். அவ்வளோதான், அந்த இடத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துட. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி கதறான். அந்த இடமே பத்திட்டு எரியுது, உடைய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோவால் வழி தாங்க முடியாம பயங்கரமாக கத்துறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடுறான். என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்தா இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோக்கு வந்தது கனவான்னு கேட்டால் அதுதான் கிடையாது, நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் தான் இது. ஸோ அவனால் அதுலேருந்து வெளியில் வர முடிஞ்சிருக்காது. அவனுடைய அந்த லியோ ஃப்ரெண்டு செத்ததுக்கு காரணம் இவன் தான்ற மாதிரி நினச்சி சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால டாக்டர் கிட்ட இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறான். ஸோ கண் முழிச்சதுமே அங்கேருந்து டாக்டர் கிட்ட நான் எவ்வளோ நேரம் கான்சியஸில் இல்லை அப்படின்னு கேட்கும்போது டாக்டரும் நீங்கள் ஒரு 30 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க, பாஸ்ட்டை பாதாளத்தில் தூக்கி போடு, உனக்கு இதை விட நிறைய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது, அதை மனசில் வச்சு கரெக்டாக செயல்படுன்ற மாதிரி சொல்லி அவனுக்கு இன்னுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அடுத்தது ஹீரோ கூட்டிகிட்டு போக வேங்க அந்த இடத்துக்கு வரான். அதான் ஃப்ரெண்டுக்காரன். அப்போ டாக்டர் வந்து டேய் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுங்கடா அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா ஆல்ரெடி நிறைய பெண்டிங் வச்சிருக்காங்க போல, இவங்களாலையும் காசு கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ அந்த ராபரிக்கெலாம் போகிறதில்ல, அந்த ஃப்ரெண்டு செத்ததுலேருந்து அந்த மாதிரி எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல போல, மைண்ட் அளவில் ரொம்பவே பாதிப்பில் இருக்கிறான். ஸோ அதனால தான் டாக்டர் கிட்ட காசு கொடுக்க முடியல. இது புரியாமல் டாக்டர் வேற காசு கேட்டதுனால உடனே ஃப்ரெண்டுக்காரன் அவங்க கிட்ட இருந்தால் கொஞ்சம் காசு கொடுக்க, அதை வாங்கின டாக்டர் இது பாதி தான், இன்னும் அவனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நிறைய தேவைப்படுது அப்படின்னு கேட்க அதுக்கு வாங்க அவனுடைய ஷர்ட் ஓப்பன் பண்ணி அதில் நிறைய பெட்ஸ் இருக்குது, காசுக்கு பதிலாக அந்த ஸ்டோனை வேணா வச்சுக்கோங்களேன் அப்படின்னும் போது அதை கேட்ட டாக்டர் வந்து கடுப்பாகி ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வெளியில் போடா, இதெல்லாம் வச்சு வடை சட்டி கூட வாங்க முடியாது, இதோட ஒர்த்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி பற்றி விட்டுறாரு. அடுத்ததான் நம்ம ஹீரோ மிரருக்கு முன்னாடி தனியாக நின்று பார்த்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றாம விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி மிரரில் அவனுடைய ஃபேஸை பார்த்து அதை அவனுடைய கையாலேயே உடைச்சிடுறான். கையில் மிரர் உடஞ்சி பிளட்லாம் வருது. ஸோ இப்படிப்பட்ட மைண்ட் நம்ம ஹீரோக்கு இருக்கிறதுனால அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக வேங்க வந்து
வந்து டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டிட்டு வரான். ஸோ இப்போ இந்த கண்ணாடி உடச்ச சவுண்டு கேட்டதுமே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை கூல் பண்ணி கொஞ்சம் நார்மல் பண்ணி ஏன் இந்த வேண்டாத வேலைன்ற மாதிரி திட்டி விட்டுட்டு நீ மாறணும், அதுலேருந்து வெளியில் வரணும், அவன் செத்து போயிட்டான் விட்டுரு, நம்மளால என்ன பண்ண முடியும், ஸோ நம்ம ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணாததுனால கண்டவன் எல்லாம் கடுப்பேற்றுறான், ஸோ காசு வேற நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த டைமில் ஹீரோடைய நோஸில் இருந்து வர ரத்தம் வந்து வந்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோவை செவுத்தோட ஒட்டி வச்சு அவனுடைய முதுகில் ரெட் கலரில் ஒரு சிம்பிள் இருக்கிறத காமிச்சு உன்னுடைய ஹெல்த் மட்டும் இல்லை எல்லாருடைய ஹெல்த்தையும் இப்படி தான் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குது, இங்கே பாரு நம்ம ரூமுக்கு ரெண்ட் கொடுக்கணும், உன்னுடைய ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குது, நமக்கு காசு தேவைப்படுது, ஸோ நம்ம திரும்பவும் அந்த மியூட்டன் பெட்டை வந்து எடுக்க போகணும், அதை எடுத்தால் மட்டும்தான் நம்ம எல்லாருடைய உயிரையும் சேவ் பண்ண முடியும், நீ லியோ நினச்சி ஃபீல் பண்ணது போதும், அவன் செத்துட்டான்ல அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோ வந்து என்னால் இனிமேல் எந்த ஒரு கல்லறைக்கும் வர முடியாது, நான் மட்டும் அன்னைக்கு அங்கே போகாமல் இருந்திருந்தா லியோ வந்து இன்னைக்கு நம்ம கூட இருந்திருப்பான், அவன் செத்து போனதுக்கு நானும் ஒரு காரணம், உனக்கு அப்படி நினைப்பு இருந்தால் அதை தூக்கி போட்டு நான் எந்த ஒரு வேலையும் செய்ய போகிறது கிடையாதுன்ற மாதிரி சொல்லவும் இதை கேட்ட வேங்க வந்து நீ ஒன்றும் வர வேண்டாம், நான் தனியாக போகிறேன், எனக்கு எது ஆனாலுமே நீ இப்படி தான் குவைட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க போகிற பாரு அப்படின்னு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் போனதுமே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர வில்லனுடைய டீமில் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவளுடைய பேர் வந்து லீசா. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் நம்ம ஃப்ரெண்டுக்காரனை தான் காமிக்கிறாங்க. அவன் பக்கத்தில் ஒரு ஆள் வந்து இறந்துருப்பாரு. சைடில் இந்த வேங்க என்ன பண்ணுறான்னா சின்ன சின்ன விஷயத்து மூலமாக ஆர்கனைஸ் பண்ணி அது மூலமாக கொஞ்சம் காசு பார்ப்பான். ஸோ அந்த இடத்துக்கு போய் அங்கே உள்ளவங்களை எல்லாத்தையுமே கலாய்ச்சிட்டு அங்கே ஒப்பாரி வைக்கிற பொண்ணுங்க கிட்ட என்ன ஒரு எஃபோர்ட் இல்லாமல் நொந்தவன் நூடுல்ஸ்கின்ற மாதிரி அழுறீங்க அப்படின்னு கொஞ்சம் காசு கொடுக்கவும் அந்த பொண்ணுங்களுடைய அழுகையும் இப்போ ஆப்பிரிக்கா வரைக்கும் கேட்குற மாதிரி அழுறாங்க. ஸோ இதெல்லாம் டாக்டர் தான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் காசை கொடுக்கணும் இல்லையா, அதனால இவனுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குதா அப்படின்னு புலம்பிக்கிட்டே வீடியோ எடுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்தது வேங்கும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு அவங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட ஒரு ஃபாரின்ல இருந்து வில்லனுடைய டீம் வந்து ஹீரோவை பத்தியும் அந்த ஃப்ரெண்டுக்காரனை பத்தியும் விசாரிக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனரும் ஹீரோடைய ஆன்டிக் ஷாப்பை பத்தி சுத்தி காமிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி சுத்தி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே சீன் கட் ஆகி ஃப்ரெண்டுக்காரனும் டாக்டரும் யாரோ பின்னாடி இருந்து துணியை போட்டு மூடி அவங்களை கிட்னாப் பண்ணி எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டை ஓப்பன் பண்ணி விட ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காரனும் முழிச்சு பார்த்தா அவன் முன்னாடி அந்த லீசா பொண்ணு கண்ணை வச்சு ஏம் பண்ணிட்டு பக்கத்துல அந்த வில்லன் பயபுல் எல்லாம் இருக்கிறான். ஸோ இவன் தான் வில்லன். ஸோ வாங்கும் யாருடா நீங்க அப்படின்னு கேட்கும்போது வில்லனும் உன் கூட இன்னொருத்தன் இருப்பான்ல உன்னுடைய ஃப்ரெண்டு, அவனை எங்க, உங்களால எனக்கு ஒரு காரியமாகணும், நம்ம கூட அபிஷியல் கிரேவ் ராபர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வேலை பார்க்க போறோம், அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணணும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னும் போது அதுக்கு வாங்கும் இப்போ ஒருத்தன் வந்து உயிரோட இல்லை, ஒரு ப்ராஜெக்ட்ல அவன் இறந்து போயிட்டான், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ எந்த ஒரு ராபரியும் பண்றது இல்லை, அதனால எங்களை வச்சு உங்களால எந்த ஒரு யூஸுமே கிடையாது, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புங்கடா அப்படின்னும் போது இதை கேட்ட வில்லன் போறதுக்கு நாங்கள் என்ன போக்கத்தவங்களா அப்படின்னு கேட்டு வேங்க போட்டு அடி அடின்னு அடிச்சு மிதின்னு போட்டு மிதிச்சு எடுக்கிறாங்க. இதனால வேங்கும் சரி சரி நான் டீலுக்கு வரேன், நான் ஓகே சொல்றேன், நீங்க டாக்டரை இதுல இருந்து வெளியில விடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னும் போது அவரையும் இப்பதான் சாக்கு மூட்டையில இருந்து வெளியில வரான். அவர் வெளியில வந்ததுமே என்ன ஏன்டா கடத்திட்டு கூட்டிட்டு வந்தீங்கன்ற மாதிரி ஒரு லுக் விட்டுறாரு. அடுத்தது பேங்க் கிட்ட எந்த கிரேவை வந்து ராபரி பண்ணணும்னு அதை காட்டுறாங்க. ஸோ அது என்ன இடம்னு பார்த்து இவன் பயங்கர ஷாக் ஆகுறான். ஏன்னா அது வந்து அந்த கிங் ஜியானுடைய கிரேவ் தான். ஸோ லாஸ்ட் டைம் இவங்க போய் ஒருத்தர் இறந்து போனான்ல அந்த இடத்துக்கு தான் இவங்களும் இப்போ போக போறாங்க. ஸோ இதை இவன் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வராங்க. அவளையும் கண்ணை வச்சு வழி மறிச்சு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஹீரோயினா ஐடி கார்டை வாங்கி வில்லன் கிட்ட கொடுத்து இவளும் கிரேவ் ராபர் தான் அப்படின்னு சொல்றா. ஸோ இதை கேட்ட வில்லன் அப்போ கரெக்டாக போச்சு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வாங்கும் நான் ஹீரோயினை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன், அதனால ஒரு ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் ஆகி ஹீரோயினை ஹக் பண்ணி இந்த மாங்காய் மடையை நம்ம டீமை தேடி வந்திருக்காங்க, அவங்க கிங் ஜியான் கிரேவை தான் ராபரி பண்ணுறதுக்காக போகிறாங்க, அதில் ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம் நிறைய இருக்குது, அதனால நீ என்ன ஹீரோடைய நேமை சொல்லி கூப்பிடு, அவங்க வந்து நான் தான் ஹீரோன்றதை நம்பிரட்டும் அப்படின்னு சொல்ல இதே மாதிரி ஹீரோயினும் ஹீரோடைய நேமை சொல்லி வேங்க வந்து கூப்பிட அதனால மொத்த டீமும் வேங் தான் ஹீரோன்ற மாதிரி முழுசாக நம்பிட்டாங்க. ஏன்னா ஹீரோ தானே மெயின்ன்ற மாதிரி அவனுக்கு கோட் வேர்ட்ஸ் எல்லாம்ன்ற மாதிரி புரியும். ஸோ இப்போ வில்லனும் அது சரி அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்தே போகலாம், ஆனால் இவன் எதுக்கு அப்படின்னு டாக்டர் மேலே கண்ணையும் பண்ண உடனே வேங்கும் அவரை விட்டுருங்க, அவர் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டாருன்ற மாதிரி சொல்ல அதுக்கு வில்லனும் அவன் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும்னா அவன் செத்தாலும் விஷயம் சீக்கிரட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு டாக்டர் ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வெத்து விட்டு இல்லை, உங்களுக்கு அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்கள் உடம்பை சரி பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன், நான் ஒரு டாக்டர், நான் எதுக்காவது யூஸ் ஆவேன், நான் என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க, என்ன கொன்றாதீங்க அப்படின்னு சொல்ல வில்லனுக்கும் இது சரின்னு பட்டதுனால சரி வா அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணி டாக்டரையும் கூட்டிட்டு போறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரனை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வந்தா அங்க ஹவுஸ் ஓனர் அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, வாடகையும் கொடுக்கல, சும்மா உங்க இஷ்டத்துக்கு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க பாட்டுக்கும் கத்திட்டு இருக்க. உடனே ஹீரோவும் சரி அதெல்லாம் கரெக்டா கொடுத்துடுவோம், எங்க என்னுடைய ஃப்ரெண்டுக்காரன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹவுஸ் ஓனர் அவனை பார்க்க நிறைய ஃபாரினர்ஸ் வந்தாங்க, அவங்க கூட இவனையும் கூட்டிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லவும் அப்போ நம்ம ஹீரோயினுடைய ஐடி கார்டு இருக்கிறத பார்த்து ஹீரோயினையும் அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறான். அடுத்ததான் நம்ம ஹீரோயின் அவங்க போற வழியில லைட்டா மார்க் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து போறா. ஏன்னா ஹீரோ இவங்கள ஃபாலோ பண்ணி வர்றதுக்காக. அடுத்த சீன்ல எல்லாருமே
எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ள போய் அந்த மேப்ல இருக்கிற மாதிரி 5 புத்தா ஸ்டாச்சு இருக்கும், அதை கரெக்டா ரொட்டேட் பண்றது மூலமா வழி கிடைக்குன்ற மாதிரி சொல்லி ஃபர்ஸ்ட் வேங்க என்ன பண்றானா ஒரு சைடு திருப்பி விட அங்க சரமாரியா அம்பு வேகமா வந்து எல்லாருமே வெளுத்து எடுக்குது. அதுல இருந்து கொஞ்சம் பேர் தப்பிக்கிறாங்க. ஹீரோயினும் வேங்க வந்து சேவ் பண்றான். ஸோ இங்க 5 புத்தா இருக்கு இல்லையா, 5 புத்தால ஏதோ ஒரு புத்தா தான் கரெக்டான வழியை வந்து சொல்லும். இப்போ ஒரு இதை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் 4 புத்தாக இவங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த வில்லன் பயபுள்ள வர இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் ஹீரோ, இவனுக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி நம்பி இந்த ஃப்ரெண்டுக்காரனை விட அவனு பார்த்தீங்கன்னா இன்னொரு இதையும் வந்து திருப்ப அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ராப் தான் போல, நிறைய உருளைக்கட்டை வந்து விழுந்து இன்னும் பாதி வேற பந்தாடுது. இதை பார்த்த இந்த வில்லன் வந்து இன்னும் 3 புத்தா தான் இருக்குது, ஒழுங்கா கரெக்டான புத்தாவை சூஸ் பண்ணி திருப்பு, இல்லைன்னா உன்னுடைய தலையை நான் திருப்பிடுவேன் அப்படின்னு வான் பண்ணேன். ஸோ அடுத்ததும் வேங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் கரெக்டாக திருப்பிடுவேன் பாருங்கன்ற மாதிரி இன்னொரு சைடு திருப்பி விட எந்த ஒரு ரியாக்ஷனையும் காணும். நல்ல வேலை நான் கரெக்டான இதை திருப்பிட்டேன் போல அப்படின்னு பார்த்தா வில்லனுடைய ஆட்கள் வந்து பொத்து பொத்துன்னு விழுறாங்க. உடனே வேங்க வந்து எல்லாம் சொதப்பிடுச்சு, இன்னும் 2 தான் இருக்குது, கரெக்டாக நான் ஒன்று சூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு வில்லன் வந்துட்டு நீ எந்த ஒரு ஆணியுமே பிடுங்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இந்த தடவை ஒரு தலையை வந்து திருப்புறாரு. அப்படி திருப்பினதுமே ஒரு கயிறு வந்து அவர் இழுத்து தலைகளாக தொங்க விட்டுருது. இதனால அந்த லீசா பொண்ணு சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவரை ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ வில்லனும் வேங் கிட்ட உன்னுடைய ஃப்ரெண்ட் கண்டிப்பாக எப்படி செத்து போயிருப்பான்றது இப்போ புரியுது, கொஞ்ச நேரத்தில் என்னுடைய உயிரையே ஊஞ்சலாட விட்டுட்டியே அப்படின்னு திட்ட கடைசியாக எப்படியும் அந்த வில்லன் பையில மெதுவாக இறக்கிட்டாங்க. இப்போ கடைசியாக ஒரே ஒரு புத்தா ஸ்டாச்சு தானே இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான வழியும் கூட. ஸோ அதை கடைசியாக இவங்க திருப்ப அந்த வழியும் ஓப்பன் ஆகுது. அங்கே ஒரு பானைக்குள்ள நிறைய குழந்தையோட எலும்பு கூட இருக்கும். இதை பார்த்த டாக்டர் இதுதான் இவங்களுடைய வழக்கம், அவங்கள கல்ட் பண்ணுறதுக்கு இப்படி அபோர்ட் பண்ணப்பட்ட குழந்தை இல்லாட்டி ப்ரீமெச்சூரா இருக்கிற குழந்தையோடைய சோல் எடுத்து அந்த பானைக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சிருவாங்க. இதனால அவங்க இடம் ரொம்பவே சுத்தமாக ஆயிடுச்சுன்ற மாதிரி நினைப்பாங்க. நம்ம அந்த பானை எதுவும் பண்ணக்கூடாது, இல்லாட்டி நம்ம ஒரு பெரிய பிரச்சனையை சந்திப்போம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயினும் நீ டாக்டர் தானே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு டாக்டரும் ஹிஸ்ட்ரியிலையும் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்ததான் எல்லாருமே அப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சோல்ஜர்ஸ் மட்டும் ஒரு இடத்துல ஆடாமா சேம நிக்க அதை பார்த்த வில்லன் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வேலையை பாருங்க, சீக்கிரமா எல்லாத்தையுமே தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த பார்த்து அப்படியே நிக்கிறாரு, சில மாதிரி மாறி நிக்கிறாரு. ஸோ ஹீரோயின் வேங் அதுக்கப்புறம் அந்த லீசா பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க வந்து பாக்குறாங்க, அப்படியே நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல நிறைய இல்யூஷன் வருது. அவங்க நிறைய குட்டி பசங்க ஆவி இவங்களை வந்து மேனிபுலேட் பண்ணி நீங்க சாகணுன்ற மாதிரி சொல்ல ஸோ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வெப்பன் எடுத்து சாகலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை தட்டி எழுப்பி கண்ணை வச்சு மேல சுடவும் தான் எல்லாத்துக்குமே கான்சியஸ் வருது. அதுக்கப்புறம் தான் அவங்க சூதாரிச்சு அங்க இருந்து மூவ் ஆக ஆக்ரோஷமான ஆவிங்க எல்லாம் அவங்களை விரட்ட ஆரம்பிக்குது. எல்லாருமே நம்ம ஹீரோடைய பின்னாடி ஓடி வந்து நிக்க ஹீரோவும் எப்படி எக்ஸிட் ஆகுறன்ற மாதிரி பார்த்துட்டு அதுல இருக்கிற ஒரு ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அதை லைட்டா தொடச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஹோல் இருக்குது. இதை பார்த்த ஹீரோ இது வாட்டர்னால தான் சால்வ் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சோல்ஜரோடைய தண்ணி பாட்டில் எடுத்து அதுக்குள்ள அப்படியே ஊத்துனதும் அதுல இருக்கிற மெக்கானிசம் ஓப்பன் ஆகி இப்போ வழியும் வருது. அடுத்ததான் எல்லாருமே வெளியில வந்ததுமே ஹீரோயின் கிட்ட உன்னை யார் இங்க வர சொன்னாங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அங்க வந்து வில்லன் ஹீரோ பாராட்டி இதுக்கு மேலேயும் நீ எங்களுக்கு வழிதான் காட்ட போற அப்படின்னு சொல்றான். ஸோ இவனுக்கு இவன் தான் ஹீரோன்றது தெரியாது, ஏதோ அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய நார்மல் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிறான். அடுத்தது நம்ம ஹீரோயின் அதுல இருக்கிற ஒரு பாய்சனஸ் கேஸ்னால தான் நமக்கு இல்யூஷன் வந்திருக்குது, அப்படிதான் மேப்ல போட்டிருக்குதுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட மேப்பை காட்டவும் இதை பார்த்த ஹீரோ இது எப்படி கிடைச்சது அப்படின்னு வில்லனுடைய சட்டையை பிடிக்கவும் உடனே வில்லனும் இதை நான் ஏலத்துல எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினேன் தெரியுமா, இங்க பாரு உன்னால எனக்கு வேலை ஆக வேண்டியது இருக்குது, இனிமேல் ஒரு தடவை கூட நீ இப்படி ரூடா பிஹேவ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் டாக்டர் பரலோகத்துக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். ஸோ ஹீரோவுக்கும் இப்போ ஆப்ஷன் இல்லாததுனால வில்லன் கூடவே போறான். ஸோ அப்படியே அவங்க ஒரு பிரிட்ஜு கிட்ட போகவும் அங்க நிறைய மினிங்கிக்கிட்டே வருது. அதுல ஒன்ன சோல்ஜர் கையில எடுத்து பார்க்க அது டமால்னு வெடிச்சு அந்த சோல்ஜரும் செத்து போறான். ஸோ இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போறாங்க. ஸோ எல்லாருமே அலர்ட் ஆக்கி கண்ணை வச்சு ஷூட் பண்ண அது வந்துட்டே தான் இருக்குது, அது நிறைய வந்துட்டே இருக்க ஹீரோ மேல ஒரு பூச்சி வந்து அட்டாக் பண்ண வருது. கரெக்டா ஹீரோயின் சேவ் பண்றா. இதுல இருந்து தப்பிக்க என்ன வழின்ற மாதிரி ஹீரோ மேப்பை பார்த்து இந்த பிரிட்ஜை உடைச்சா மட்டும்தான் அதுல இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்சு அங்க இருந்தவங்களை தள்ளி பாலத்தை உடைக்கலான்னு பார்த்தா ஹீரோக்கு லியோடைய இல்யூஷன் வருது. அதான் ஸ்டார்டிங் சீன்ல செத்து போன ஃப்ரெண்டுக்காரனுடைய இல்யூஷன் வர அதனால ஹீரோவும் கட் பண்ணாம நிக்க இதை பார்த்த வேங் வந்து ஹீரோ தள்ளி விட்டுட்டு அவன் கட் பண்ணி பார்க்கறான். பட் அவனால முடியல. உடனே வில்லனும் இதை உடைச்சாதான் தப்பிக்க முடியுமான்னு கேட்டு சோல்ஜர்ஸோட கன் எடுத்து அந்த பாலத்தை சுட்டு தள்ளுறான். அதுவுமே வேலைக்கு ஆகல. உடனே ஹீரோயின் அவகிட்ட இருக்கிற லைட்டரை தூக்கி போட அதை ஃபாலோ பண்ணி நிறைய மினுமணி பூச்சி வர இப்போ ஷூட் பண்ண பிரிட்ஜ் வந்து உடஞ்சி போகுது. ஸோ எல்லாருமே அதை இறுக்கி பிடிச்சிட்டு கீழே வந்து லேண்ட் ஆகுறாங்க. அந்த இடத்துல ஹீரோ சிவன் போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற விஷ்ணு ஸ்டாச்சு இருக்குல்ல அந்த வழியா தான் நம்ம இங்க இருந்து போக முடியும்ன்ற மாதிரி புள்ளி விவரத்தை புட்டு வைக்க ஸோ இதை பார்த்த வில்லன் நீ தான் உண்மையான ஹீரோன்ற மாதிரி பாராட்டி ஹீரோ ஹக் பண்ணி இனிமேல் நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவர் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பாம் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து வச்சுட்டு உன் கூட ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லி விஷ்ணு ஸ்டாச்சு
ஸ்டாச்சுவை கை காட்டி விட வில்லன் டீம் அதை பார்த்து போக பட் ஹீரோ அவன் நிக்கிற இடத்த காலால தட்டி இதுதான் நம்ம எக்ஸிட் ஆகிற வழின்ற மாதிரி சிக்னல் கொடுக்க வில்லனோட டீம் பாக்குறதுக்குள்ளேயே எல்லாருமே திறந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடலான்ற மாதிரி போகவும் அதுக்குள்ள வில்லன் பார்த்து அடேன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்த பாம்பை தூக்கி போட எல்லாருமே பயந்து கீழே குனிறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் டாக்டர்னு எல்லாருமே உள்ள போய் அதை வந்து எப்படியோ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வில்லனும் கடுப்புல கத்திட்டு பாம்பு டம்மி போல அப்படின்னு வேகமா வந்து அந்த லாக் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அடுத்ததான் நம்ம ஹீரோ இந்த சைடு டாக்டர் கிட்ட இருக்கிற அந்த பாம்பை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு வேங் கிட்ட இனிமேல் நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், என் கூட வரணும்னா வா, இல்லாட்டி இங்கே இருன்ற மாதிரி சொல்ல அதுக்கு வேங் வந்து இந்த மியூட்டன் பெட் இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற டிசீஸை சரி பண்ண முடியும், அதாவது இவங்க கிட்ட ஒரு சாபம் இருக்கும்ல அந்த சாபத்தை வந்து சரி பண்ண முடியுன்ற மாதிரி சொல்றேன். ஸோ அதனால நம்ம அதை எடுத்தே ஆகணுன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் கத்திட்டு போயிட்டான். ஸோ இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரனும் கல்லஞ்சக்காரன் போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லவும் அதுக்குள்ள நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த வேங் கிட்ட வரான். உடனே வாங்கும் அதுதான் போயிட்டானே மறுபடியும் எதுக்கு திரும்ப வரான் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஹீரோ பின்னாடி வில்லனோட டீமும் வந்துட்டு இருக்குது. ஸோ ஹீரோவை வில்லன் தான் லாக் பண்ணி கூட்டிட்டு வந்து ஒழுங்கா கிங் ஜியான் கிரேவுக்கு கூட்டிட்டு போங்க, அப்படி போலனா இங்க இருந்து யாராலையுமே உயிரோட போக முடியாதுன்ற மாதிரி மிரட்டி சொல்ல ஸோ ஹீரோவுக்கு இப்போ வேற வழி தெரியல, ஓகே நான் காமிக்கிறேன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டான். அடுத்ததான் வழியை கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அந்த டிராகன்ல க்ளூ இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கெஸ் பண்ணி கண்டிப்பா அந்த டிராகனா இருக்கிற ஏதோ ஒரு பாடி வந்து மிஸ் ஆகி இருக்குது, அதை மட்டும் கரெக்டா கெஸ் பண்ணோம்னா ஈஸியா போயிடலாம் அப்படின்னு அந்த டிராகன் எலும்பை பார்த்துட்டு கண்டிப்பா ஹார்ட்ல இருக்கிற லொகேஷன் தான் எம்டியா இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணி பாக்குறதுக்குள்ளேயே அங்க இருந்த சோல்ஜர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா முகம்லாம் வேத்து அவங்களுடைய மாஸ்கை ரிமூவ் பண்ணா அவன் அப்படியே சாம்பியா மாதிரி ஹீரோயின் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண வரான். ஸோ ஹீரோ எப்படியா காப்பாத்த அதனால மற்றவங்க அந்த சோல்ஜரை சுடுறாங்க. இப்படி கொஞ்சம் பேர் சாம்பியா மாதிரி எல்லாருமே அட்டாக் பண்ண வராங்க. ஸோ முடிஞ்ச வரை எல்லாருமே அடிச்சு தடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. பட் அது எவ்வளோ அடிச்சும் சாக மாட்டேங்குது. அதனால இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு டிராகனுடைய மிஸ்ஸிங் பார்ட்ஸை இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு டிராகன் மிஸ்ஸிங் பார்ட்ஸை கண்டுபிடிச்சு அதை உடைச்சா அப்போ டிராகனுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுற மாதிரி போய் திரும்பவும் பொசிஷனுக்கு வந்துடுது. ஸோ கரெக்டாக டிராகனுடைய பாடி பார்ட்ஸை கண்டுபிடிச்சு இந்த வேலைக்கு ஆகலையே அப்படின்னு பார்க்கும்போது உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஹீரோ கிட்ட உன்னுடைய கற்பனை உலகத்தில் கப்பல் ஓட்டினது போதும்டா அப்படின்னு ஹீரோ தள்ளி அந்த மிஸ்ஸிங் போன் இருக்கிற இடத்துல இருக்கிற டிவைஸ் அப்படியே திருப்ப எக்ஸிட் ஆகிற வழி கிடைக்குது. அதனால இந்த இடத்துல இருந்து எல்லாருமே ஃபாஸ்ட்டாக ஓடி உள்ள போய் அங்க இருந்த பாறையை வச்சு ஜாம்பிக்கு வழி விடாம பண்றாங்க. ஸோ இதுலயும் பாவம் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து மாட்டி செத்தும் போயிடுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு வழியா அங்க இருக்கிற கிரேவை பார்த்துட்டு கிங் ஜியான் கிரேவுக்கு வந்துட்டோன்ற மாதிரி நினைக்க அதை செக் பண்றதுக்காக அந்த லீசா அவளுடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே போய் அந்த கிரேவை ஓப்பன் பண்ண போக பட் ஹீரோவுக்கு டவுட் ஆக்கி மேப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது கிங் ஜியான் கிரேவ் இல்ல, டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அந்த லீசா பொண்ணு வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ண அதுக்குள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வந்து பயங்கர கோத்துல வந்து வெளியில வருது. இதை பார்த்தா லீசா பொண்ணு பயந்து பின்னாடி போக உடனே சோல்ஜர்லாம் சுடு சுடுன்ற மாதிரி சுட்டு தள்ளுறாங்க. ஆனா அந்த கொடூரமான மான்ஸ்டரோ எல்லாத்தையுமே கொண்டு வீசிடுது. வில்லனும் அடே மங்கி மண்டேனுங்களா புதையில ஓப்பன் பண்ணுவீங்கன்னு பார்த்தா கடைசியில நமக்கு படுகுழி தோண்டிடுவீங்க போல அப்படின்னு சோத்தோட சோறா நிக்க அந்த சோத்துக்கு மேலதான் மான்ஸ்டரும் நின்று ஹீரோடைய டீமை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது. உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம அசையக்கூடாது, லைட் அசைஞ்சோன்னா அது நம்ம கண்டுபிடிச்சிருது, அதனால ஆடாம நின்று பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள அது நம்ம ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ண வருது. உடனே எல்லாருமே இந்த மான்ஸ்டர் வந்து ஷூட் பண்றாங்க. மான்ஸ்டரும் பொடி பசங்களா புல்லட்டை வச்சு பூச்சாண்டி காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வாளாலே அடிச்சு தூக்கி போடுது. அடுத்தது நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்த ரோப்பை மான்ஸ்டருடைய வாயில லாக் பண்ணி அது அங்க இருக்கிற ஸ்டாச்சுல லாக் பண்ணலான்னு போட ஆனா அதுக்குள்ள மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ தூக்கி போட்டுருது. இருந்தாலும் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி அந்த ஸ்டாச்சுல லாக் பண்ணிட அதுக்குள்ள வேங் வந்து கீழே போய் மான்ஸ்டரை குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஒரு பக்கம் குத்த ஆரம்பிக்க ஹீரோ அந்த சைட்ல இருந்து குத்த ஆரம்பிக்கிறான். பட் இது இன்னுமே பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமாக்கி லாக் பண்ணியிருந்த ஸ்டாச்சுவையே தள்ளி விட்டுட்டு ஃப்ரெண்டுக்காரனை மேல தூக்கி வீசி வாயை பழந்து வேங்க வந்து வாய்க்குள்ள முழுங்கிருது. இதை பார்த்த ஹீரோ மறந்து போயிடுறான். கத்திக்கிட்டே வர அதுக்குள்ள வில்லன் ஒரு பாம்பை எடுத்து மான்ஸ்டர் மேல தூக்கி வீசவும் அது அங்க இருந்து போயிடுது. உடனே ஹீரோ அதை போன இடத்த பார்த்துட்டு உள்ள போகலான்னு பார்த்தா அப்போ ஹீரோயின் அது சேஃப் இல்ல, உள்ள என்ன இருக்குமோன்னு நமக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்ல வில்லனும் சரி சரி சீக்கிரமா வா, நமக்கு மான்ஸ்டர் முன்னால போய் என்ன யூஸ், வா கிங் ஜியானை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோ டென்ஷன் ஆக்கி அது என்னுடைய ஃப்ரெண்டை தூக்கிட்டு போயிடுச்சுடா, எங்க என்ன சுடு பார்ப்போம், நான் மட்டும் இல்லாட்டி உன்னால அந்த கிங் ஜியானுடைய கல்லறையை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல உடனே டாக்டரும் வில்லன் கிட்ட வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவனுக்கு மட்டும்தான் நம்ம இங்கிருந்து வெளியில போக வழி தெரியும் அப்படின்னு காம் பண்ண. ஸோ வில்லனும் இப்போ சைலண்ட் ஆகுறான். அப்புறமா அந்த மான்ஸ்டர் நடந்து போற சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோவும் அதை லிசன் பண்ணி அது போயிட்டு இருக்கிற இடத்த கெஸ் பண்ணி அங்க இருக்கிற கூண்டுக்குள்ள ஃபயரை தூக்கி போட்டதுமே புத்தா ஸ்டாச்சுல கையில இருந்து ஒரு பிரைட்டான வெளிச்சம் வருது. உடனே நம்ம ஹீரோ அதுல ஒரு மிரரை வைக்க அதுல இருந்து 2 டைரக்ஷன்ல உள்ள பிரைட் ஆகுது. ஹீரோ அந்த ஸ்டாச்சுவை திருப்ப அது ஒர்க் ஆகல. உடனே அந்த ஸ்டாச்சுல இருக்க ஹீட்டியை திருப்ப அதே மாதிரி வில்லனும் திருப்புறான். அங்க ஒரு வழி வருது. அது வந்து இந்த குயின் ஸ்டாச்சு நிக்கிற மாதிரி இருக்க உடனே வில்லனும் இதுதான் கிங்கோடைய ஒய்ஃப் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல
இருக்கிற வேல்யூபிளான திங்ஸ் எடுத்துட்டு இருக்கிறான். அப்போ திரும்பவும் மான்ஸ்டர் வர மாதிரியான சவுண்ட் கேட்க உடனே நம்ம ஹீரோ மான்ஸ்டருடைய முதுகில் ஏறி பயங்கரமா குத்த ஆரம்பிக்கிறான். அது ஹீரோவையும் அந்த வேங்கையும் தூக்கி போட்ட மாதிரி மேல இருந்து தூக்கி வாயை பொழந்து ஹீரோ முழுங்க ரெடியா இருக்குது. ஹீரோ உடனே என்ன பண்றான்னா அவங்க கிட்ட இருந்து அந்த பாம் பேக் தூக்கி மான்ஸ்டரோடைய வாயில போட்டு கன்னை வந்து ஷூட் பண்ணிட அது ஃபயர் ஆகி வெடிச்சு அங்க இருந்து அப்படியே போயிடுது. ஸோ ஹீரோவும் அந்த மான்ஸ்டர் போன இடத்த பார்த்துட்டு என்னால தான் லியோவும் வேங்கும் செத்து போயிட்டாங்க, நான் என்ன அப்படி பாவம் பண்ணேன், என் கண்ணு முன்னாடி அவங்களை இழந்துட்டேனே அப்படின்னு புலம்பி தள்ளுறான். அப்போ ஹீரோயின் அப்படிலாம் சொல்லாத, நான் அவன் கூடவே தான் இருக்கிறேன், இப்பவும் எப்பவும் அவன் கூடவே தான் இருப்பேன், ஏன்னா நீ என்னுடைய உசுறு, நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை டைவர்ட் பண்ண டக்குன்னு ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோ இப்போ ஹீரோயினை ஹக் பண்ணி நான் உனக்காக அந்த மூச்சன் பெட்டை எடுத்து தரேன்னு சொல்லி மேப் எடுத்து காமிச்சு இங்க இருக்கிற 3 பேர் கலரில் ஒன்று தான் அந்த ராஜாவுடைய கலரை, அதை கரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணணும், இதில் அந்த ராஜாவுடைய கலரை இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தள்ள சொல்ல அவளும் அதை ஓப்பன் பண்ணுறா. அப்போ தான் ராஜாவுடைய ஒரிஜினல் கிரேவ் வந்து மேலே வருது. அதே சமயத்தில் இந்த சைடு டாக்டரை கன் பாயிண்ட்ல ஏம் பண்ணிட்டு அந்த லீசாவும் வில்லனும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது கிங்கோடைய ஒய்ஃப் ஸ்டாச்சு மேலே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் புத்துன்னு விழுந்து நான் இல்லாமல் கிரேவை ஓப்பன் பண்ண போறியா அப்படின்னு கேட்க ஹீரோ இதை பார்த்ததுமே சாக்காகிறான். நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக போய் கட்டி பிடிச்சி எப்படிடா வந்த அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வேங்க வந்துட்டு எப்படியோ அந்த மான்ஸ்டருக்கு வந்து வயிறு பசிக்கல போல, அதனால என்னையே அதோடைய ஃபுட் ஸ்டோரேஜ் ரூமில் போட்டு வாமிட் எடுத்துட்டு போயிடுச்சு, நான் மயக்கம் தெளிஞ்சதும் தான் தப்பிச்சு வந்தேன், நல்ல வேலை என்னுடைய கை காலு நல்லா இருக்குது, எதுவும் டேமேஜ் ஆகாம வந்துட்டேன், சரி போதும் என்னை விடு, மூச்சு விட முடியலடா, நம்ம கிரேவ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ 3 பேரும் சேர்ந்து அவங்க செயினை போட்டுக்கிட்டு அந்த இறந்த ஆன்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போ ஓப்பன் பண்ண அதுல ராஜா இருக்கிறாரு. அவருடைய கழுத்துல இருந்து அந்த மூச்சன் பெட்டை வந்து எடுக்க இதை பார்த்த வில்லன் வந்து கத்தி ஒழுங்கா அந்த பெட்டை கொடு இல்லாட்டி டாக்டர் செத்துருவாரு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் சரி நானும் மூச்சன் பெட்டை தூக்கி போடுறேன், நீயும் டாக்டர் அனுப்பு அப்படின்னு சொல்லி தூக்கி வீச அங்க வில்லனும் பாத்தீங்கன்னா டாக்டரும் அனுப்பிவிட அந்த மூச்சன் பெட்டை டாக்டர் பிடிச்சி அதை பார்த்து சந்தோஷப்பட உடனே இதை பார்த்து அடே லூசு பையில இங்க ஓடி வந்துடுடா, அங்க ஏன் நிக்கிற பைத்தியமா, பரலோகம் போய் சேர்ந்துருவ அப்படின்னு கூப்பிட, ஆனா இங்க சிரிச்சுக்கிட்டே யாருடா பைத்தியம் போடா, இதெல்லாம் என்னுடைய பிளான், நான் இந்த மூச்சன் பெட்டை பத்தி தெரிஞ்சதுமே இதோடைய வேல்யூ தெரிஞ்சு போச்சு, இது இருந்தா நமக்கு இருக்கிற எல்லா டிசீஸையுமே சரி பண்ணிடும், இந்த பெட்டை எடுக்கிறதுக்காக எல்லாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லி நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணேன், பட் இந்த இடத்துல நிறைய கோஸ்ட் இருக்கிறதுனால யாருமே வர ரெடியா இல்லை, அதனால தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம், ஹீரோடைய மைண்டை ரீட் பண்ணி அவன் இந்த இடத்துக்கு வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்ல உடனே வேங் டாக்டரை பார்த்து அடா பாவி உன்னை நம்பினதுக்கு நல்லா ஆச்சு செஞ்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ அங்கே திரும்பவும் மான்ஸ்டர் வந்துருச்சு அப்படின்னு மரண பயத்தை காமிக்க, அதனால வில்லன் டீம் இப்போ அங்கே பார்க்க இதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோடைய டீம் வில்லனுடைய டீம் அட்டாக் பண்ண வர இப்படி சண்டை நடக்க ஹீரோயினும் லீசாவும் வெறித்தனமா சண்டை போடுறாங்க. ஹீரோவும் வில்லன் கூட சண்டை போட அப்போ வேங் என்ன பண்றான்னா லீசாவை பிடிக்க லீசா வேங் வந்து தூக்கி வீசிட்டான், இதனால வேங் கல்லறை மேலே போய் விழுந்துடுறான், அது வந்து கொஞ்சம் மூவ் ஆகிடுது. இதை பார்த்து ஹீரோ வந்து கத்தி இது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அந்த இடமே பொழந்து அதுக்குள்ள எல்லாருமே கீழே விழ, அதுக்குள்ள ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினுக்கு ரோப்பை தூக்கி வீச அப்ப கரெக்டா ஹீரோயினு கீழே விழ போறா, ஆனா எப்படியா அவ ரோப்பை கிரேவ் மேலே போட்டு லாக் பண்ணி தொங்கிட்டு இருக்க, அவளை பிடிச்சி இந்த வேங்கும் தொங்கிட்டு இருக்கிறான். இங்க இந்த டாக்டர் லீசா அப்படின்னு எல்லாருமே விழுந்துட வில்லன் வந்து வேங்க பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறான். ஸோ இவங்களை பார்க்க நம்ம ஹீரோ வரவும் ஹீரோயினுடைய கையில தான் அந்த மூச்சன் பெட்டு இருக்குதுன்ற மாதிரி சொல்ல அப்போ வில்லனும் என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, என் சொத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி வச்சிடறேன்டா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட வேங்கும் உனக்கு பாடையில போகும்போது கூட பணத்தை பத்தி தான் பேசுவியா, ஒழுங்கா கையை கூட்டுறா அப்படின்னு சொல்ல வில்லனும் கொடுக்க ட்ரை பண்றான். பட் அவனால அதுக்கு மேல பிடிக்க முடியாம கடைசியில் அவனும் கீழே விழுந்துட்டான். அப்போ ஹீரோ வந்து அவங்கள பார்க்கறான். அப்போ லியோ எலிசன் வந்து உன்னால முடியும், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ என்ன பண்றேன்னா வேங்கும் ஹீரோயின் கிட்ட என்ன நம்புறீங்களா அப்படின்னு கேட்க அவங்களும் நம்புறோம் உன்னால முடியுன்ற மாதிரி சொல்ல இந்த தடவை நம்ம ஹீரோ போய் இதோடைய ஷேப்ல ஏதோ சேஞ்ச் இருக்குது, ஸோ கோட் வேர்டில் தண்டர் சவுண்டு தான் க்ளூவா இருக்குது அப்படின்னு அதை போட்டு உடைக்க இப்போ ஒரு பிரைட்னஸ் வருது. எஸ் நம்ம ஹீரோ இப்போ கரெக்டா பண்ணிட்டான். ஸோ இதனால ஹீரோயினும் வேங்கும் மேலே வந்துட்டாங்க. அடுத்தது எல்லாருமே வெளியில வந்து ஹாப்பியா கத்துறாங்க. அப்போ வேங் வந்து நான் ஃபியூச்சர்ல என்னுடைய பேரன் பேத்தி எல்லாருக்கிட்டையும் நான் இதை பத்தி சொல்ல போறேன், நம்ம இனிமேல் ரொம்ப நாள் வாழலாம், நம்மளுடைய சாபமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோயின் வேங்கோடைய முதுக பார்க்க என்ன உன்னுடைய டிசீஸ்ல சேஞ்ச் தெரியுதுன்ற மாதிரி கேட்க இதை பார்த்த ஹீரோவும் அப்போ நீ டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகலையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வேங்கும் இல்லை கடத்தல்காரன் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி ஸ்டிக்கரை வித்துட்டான், அது இப்படி ஆகிட்டு எனக்கும் டிசீஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாதான் நீங்கள் வருவீங்க, அதனால தான் இப்படி சொன்னேன், நீங்கள் நல்லா வாழணும் அதுக்காக தான் அப்படி பண்ணன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோ ஹீரோயின் வேங்க விளையாட்டுக்கு போட்டு அடிக்கிறாங்க. கடைசியாக எப்படியும் அந்த கோயில்ல இருந்து இவங்க மட்டும் தப்பிச்சு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோடைய சாபமும் போயிடுச்சு, அதான் அவனுக்கு தேவையான அந்த மூச்சன் பெட்டை வந்து எடுத்ததுனால. ஸோ அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஸோ அதில் 2 நர்ஸ் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெட் நம்பர் 6 பத்தி உங்களுக்கு தெரிய வந்துருச்சா, அவங்க யார் என்னன்ற மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, அவங்களை தேடி ஏதாவது ரிலேட்டிவ் வந்தாங்களா அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னொரு நர்ஸும் வந்துட்டு இல்லை எங்களுக்கு எதுவும் தெரியல, அவருக்கு நம்ம ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம், ஸோ டாக்டர் எப்போ அவங்கள டிஸ்டர்ப்
டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல இப்போ பெட் நம்பர் 6 தான் காட்டுறாங்க. முகமெல்லாம் அந்த பேண்டேஜ் சுற்றி வச்ச மாதிரி சுற்றி வச்சிட்டு இருக்கேன். அந்த டாக்டரும் இவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னதும் அந்த நர்ஸும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா, ஆனால் இவங்களுக்கு வந்து யார் காசு கொடுப்பா அப்படின்னு கேட்டதும் அதை பற்றி நீ கவலைப்படாத, ஒழுங்கா ட்ரீட்மெண்ட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பேஷண்ட்டோடைய வாயில் இருக்கிற தங்கப்பல்ல பிடுங்குறாரு. ஸோ இப்போ தான் நமக்கே தெரியுது. ஸோ தங்கப்பல் யார் வச்சிருந்தானா நம்ம லியோ தான். அதான் நம்ம ஹீரோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்காரன். ஸ்டார்டிங்கில் கோயிலில் இருந்து கீழே விழுந்திருப்பான் இல்லையா, அப்படி விழுந்ததில் ஏதோ ஒரு கடலில் வந்து சேர்ந்திருப்பான் போல. ஸோ அவனை இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படியோ ஸ்டார்டிங்கில் இருந்த ஃப்ரெண்டும் தப்பிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் எப்போ இவன் நம்ம ஹீரோ கிட்ட போய் சேர போகிறான்னு தெரியல. ஸோ ஃபைனலாக நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஃபோனில் எப்போ மீட் பண்ணலாம், நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஃபோனில் பேசிக்கிறாங்க. அதோட இந்த படமும் முடியுது. ஸோ சூப்பராக இருந்துச்சுல்ல? எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.